ஹலோ அன்பார்ந்த பக்தர்களே, இன்றைய தினம் இறைமகா சத்சங்க விழாவிற்கு பல பகுதியிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து, பல கிராமங்களிலிருந்து, நகர்ப்புறங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மகான்களே, சாதுக்களே மற்றும் பெண் சித்தர்களே மற்றும் பல பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருடைய பொற்பாதங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி இன்றைய தினம் அகஸ்திய மாமுனிவருடைய இந்த சத்சங்க விழாவிலே போற்றுவதற்கும் மரியாதைக்கும் வணங்குவதற்கும் பாசத்திற்கும் உரிய சிவமகா வாழை சித்தர் அவர்களுடைய பொற்பாதத்தை நான் பணிவோடு பணிந்து வணங்கி, அதே சமயத்தில் இவ்வளவு நேரம் அருமையாக பேசி நம் மனதிலே நல்ல ஆன்மீக சிந்தனைகளை செதுக்கி நம் மனதில் பதிய வைத்த பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அகஸ்திய சித்தர் அவர்களுக்கும் பெண் சித்தர் அவர்களுக்கும் நான் பாதம் தொட்டு பணிவோடு வணங்கி மகிழ்ந்து, இப்போ சுவாமிஜி அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அகஸ்தியருடைய பாடல் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது மாதிரி இப்போ அகஸ்தியரை பற்றி நான் என்னுடைய மனசுக்கு என்ன படுதோ அதை நான் பாடலான் இருக்கேன். இந்த பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாவை நாம் தொழுதால் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாடல் மெட்டுக்கு இப்போ அகஸ்திய மாமுனிவரை பற்றி இந்த இடத்துல பாடலான் இருக்கேன். ஒரு நிலை அகத்தியன் உரைத்து விடுகின்றோம். என்ன சுவாமி? உயர் ஞான நிலை கடந்தவனுக்கு, உயர் ஞான நிலையில் சென்று அமர்ந்த சித்தனுக்கும் சீடர்களுக்கும் எத்தகைய நிறமும் அத்தகைய வணங்குதல் நிலையும் கிடையாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அனைத்து நிலைகளையும் கடந்த நிலையே உயர் ஞான நிலை. உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் அகத்தியன் சபையில் இறை பிரபஞ்ச மகா ஆற்றல்களை வரவேற்று மகிழ்கின்றோம். அகத்தியன் யாம் அது எத்தகைய பன்னிசை மெட்டுக்களாக இருந்த பொழுதும் அது வாழ்த்துவது பிரபஞ்சத்தை என்று உணர்த்தி மகிழ்கின்றோம். அகத்தியன் துவங்குக உன்னுடைய பன்னினை. பிழை இருந்தால் மன்னித்து கொள்ளவும். அதாவது சுவாமிஜி சொல்லவுமே எனக்கு சரி, நான் வந்தது எடுத்தோன்னே எங்களுக்கு சில முறைகள் இருக்குது. விநாயகர் பாட்டு பாடுவேன், அப்புறம் முருகன் பாட்டு பாடுவேன், அப்புறம் அம்பாள் பாட்டு பாடுவேன், சிவன் பாட்டு பாடுவேன், அப்புறமா அப்படியே பக்தி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். எப்போ அகஸ்திய மாமுனிவர்னு சொல்லிட்டாரோ, இப்போ அகஸ்திய முனிவரை பற்றிய எனக்கு தெரிஞ்ச வகையில் பாடலான உங்கள் பாதம் தொட்டு பணிவோடு வணங்கி பாடுகிறேன். குருவே சரணம். நீர் தொடங்கு. ஆதி இறை சூட்சம நூலினை தற்சமயம் பரிசாக அளித்து அகத்தியன் உள்ளிருந்து எழுந்து வழங்குவோம். சித்தமாய் அகத்தீஷாய நமக, அகத்தீஷாய நமக, அகத்தீஷாய நமக. அகத்தீஷ பெருமானே, என் உள்ளத்திலும் என் மனதிலும் என் வாக்கிலும் என் நினைவிலும் வந்து முன்னின்று நான் பாடுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கும்படி ஐயனே உன் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழை வளர்த்த அற்புத தமிழ் புலவர்கள் அமர்ந்து அலசாலுகின்ற தமிழகத்தில் அமர்ந்து தென்பொதிகை தலமதில் தவமிருந்து உயர் சபையில் அமர்ந்து சிவமகா வாழை சித்தனோடு சற்சங்க நிகழ்வில் வலம் வந்து அமர்ந்திருக்கும் அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். உம்மை துவங்குக அற்புதமான சிவ ஆற்றலோடு என்று உரைத்து மகிழ்கின்றோம். யாம் அகத்தீஸ்ய மாமுனிவரே, எங்கள் அல்லல்களை தீர்த்து வைப்பாய். பாய்லரிலே அமர்ந்தவரே, எங்கள் பாவங்களை போக்கிடுவார். என் சரவணனை மீட்டு தருவார். என் சத்துருக்களை அழித்திடுவார். எனக்கு சகல வரம் அள்ளி தருவார். எனக்கு சந்தோஷத்தை அள்ளி தருவார். அகத்திய மாமுனிவரே,
தெய்வங்கள் பல இருந்தோ மந்திரங்கள் கேட்ட பின்னோ தெய்வங்கள் பல இருந்தோ மந்திரங்கள் கேட்ட பின்னோ அகஸ்தியரை நினைக்கணுமே அவர் அருள் வேண்டி அழ வேண்டுமே அகஸ்தியரை நினைக்கணுமே அவர் அருள் வேண்டி அழ வேண்டுமே அகஸ்திய மாமுனிவரே வழிகாட்ட குரு இருந்தோ ஒரு நாமம் சொல்லி இருந்தோ வழிகாட்ட குரு இருந்தோ ஒரு நாமம் சொல்லி இருந்தோ வழிகாட்ட குரு இருந்தோ ஒரு நாமம் சொல்லி இருந்தோ வெளியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ வெளியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ அகஸ்திய மாமுனிவரே அகஸ்திய மாமுனிவரே அனுதினமும் நினைக்க வேண்டுமே அகஸ்திய மாமுனிவரை அனுதினமும் நினைக்க வேண்டுமே பில்லி சூனியம் போடிடுமே கிரகத்தொல்லை நீங்கிடுமே பில்லி சூனியம் போடிடுமே கிரகத்தொல்லை நீங்கிடுமே அகஸ்திய மாமுனிவரே அகஸ்திய மாமுனிவரை தினந்தோறும் நினைக்க வேண்டுமே அகஸ்திய மாமுனிவரை தினந்தோறும் நினைக்க வேண்டுமே அகஸ்திய மாமுனிவரை தினந்தோறும் நினைக்க வேண்டுமே அவர் புகழை பரப்பி வந்தார் நம் புகழ் தானவுங்குமே அவர் புகழை பரப்பி வந்தால் நம் புகழ் தானவுங்குமே அகஸ்திய மாமுனிவரே எங்கள் அல்லல்களை தீர்த்து வைப்பார் வாயிலே அமர்ந்தவரே எங்கள் பாவங்களை போக்கிடுவார் என் சரவணனை விட்டு தருவார் என் சத்துக்களை அழித்திடுவார் எனக்கு சகல வரம் அள்ளி தருவார் எனக்கு சந்தோஷத்தை அள்ளி தருவார் அகஸ்திய மாமுனிவரே அதாவது கைத்தட்டணும் நினச்சிட்டிங்கன்னா தட்டிருங்க. கைத்தட்டுறதுக்கு காசோ பணமோலாம் கேட்க மாட்டோம். ஒரு இசைக்கலைஞர்களுக்கு கைத்தட்டல் தான் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு மேடையில் பேசுகிறவங்களுக்கு கைத்தட்டல் தான் அவங்களுக்கு நல்ல உயர்ந்த சிந்தனைகளையும் நற்கருத்துகளையும் அங்கே முன்னின்று அவர்களுக்கு வாரி வழங்கும். ஆகவே கைத்தட்டணும்னு நினைக்கிறவங்க நல்லா தட்டிருங்க. இந்த கைத்தட்டிய ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில ஆண்களுக்கு நன்றிங்க. கைத்தட்டாமல் நாளைக்கு தெருவில் போகும்போது சத்தாய்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டே தட்டினவங்களுக்கு நன்றிங்க. பழனியம்மா நீ பாடுனா எங்களுக்கு என்ன, பாடாமல் உன் ஊரை பார்த்து ஓடுனாத்தான் எங்களுக்கு என்ன. அகஸ்திய மாமுனிவர் சத்சங்கத்திலே எங்களுடைய கஷ்டம் கவலை கண்ணீரெல்லாம் போக்கி கடன் தொல்லையெல்லாம் போக்கி கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுமா, வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லி நொந்து நூடல்ஸாக இங்கே வந்து உக்காந்தா ஏமா உன் பாட்டுக்கு கைத்தட்டுற லெவல்லையா எங்கள் பொழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் நொந்து போய் கைத்தட்டாமல் விட்டவங்களுக்கு நன்றிங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லி அடுத்தபடியாக மறுபடியும் அந்த